வணக்கம். தாவேக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கொள்கையோடு நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நாங்கள் ஊழல் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எப்போ பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்றதையே வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுலேயும் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. முன்னாள் அமைச்சர், அதுலேயும் அதிமுகவினுடைய பழுத்த அரசியல்வாதி, இவர் புரட்சி தலைவி அம்மா எம்ஜிஆர் அவர்கள் இவர்கள் கூடலாம் இருந்து அரசியல் களம் கண்ட செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் போய் இணைஞ்சது ஒரு பெரிய விஷயமா நடிகர் விஜய் ஒரு வீடியோ சொல்லியிருக்கிறார், வீடியோ வெளியிட்டிருக்கிறார். நாங்கள் அவர் எங்கள் கூட இணைஞ்சிருக்கிறாரு, அவர் பயங்கரமான பலமான கூட்டணியாக அவங்களுடைய தாவேக்கா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய் என்ன சொன்னார், நாங்கள் ஊழலே இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்ன அவரு, அதாவது இந்த செங்கோட்டையன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பாக்கெட்ல அம்மாவுடைய படத்தை வச்சிருக்கிறாரு. அம்மா யாரு? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன அவங்க அவங்களுடைய படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு அவர் இன்னைக்கு கூட்டணியில போய் ஜாயின் பண்ணிட்டார். இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வளமான தமிழகத்தை உருவாக்க போறோம், அவ்வளோதான். எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, யாரும் இதுக்கு மேல வர முடியாது, இன்னைக்கு தாவேக்கா தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தாவேக்காவை நம்ம தற்குறின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த தாவேக்கா நிர்வாகிகள் எல்லாம் கொள்கை இல்லாதவங்க தற்குறின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் சொல்றேங்க. இந்த ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணாரு, செங்கோட்டையன் அவர்களை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டே பேட்டி கொடுக்கிறார். என்னன்னா, தேசிய கட்சிகள் ஆளுங்கட்சி, ஏன்னா இவங்க ஆளுங்கட்சியை எதிர்க்கலைன்னா இவங்களுக்கு தூக்கம் வராது, ஆளுங்கட்சியை பத்தி பேசலைன்னா இவங்க அரசியலே பண்றது, அதாவது எப்படி சொல்றது, அவங்களுடைய வாழ்க்கையில் அரசியல் ஆரம்பிச்சதே திமுகவை திட்டுறதுக்கு தான், திமுகவை எதிர்க்கிறதுக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், தேசிய கட்சியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அப்படியே அவரை அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுன் பேசுறாரு. அடுத்த செகண்டே செங்கோட்டையன் பதில் சொல்றாரு, அப்படி யாரும் என்கிட்ட கேட்கல, நான் யாரும் என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லி தெளிவா பதில் சொல்றாருங்க. இந்த அடி தேவையா நான் கேட்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, துண்டு கொடுன்னு சொல்லி தாவேக்காவுடைய துண்டை கொண்டு போய் யாரே செங்கோட்டையன் அவருடைய கழுத்துல ஆதவர்ஜுனா போடுறாரு. அதுக்கப்புறம் இவர் அந்த துண்டை எடுத்து கொடுத்துட்றாரு. ஏன்னா ஏற்கனவே நம்ம பல இடத்துல அடி வாங்கி இருக்கிறோம், அடி வாங்கிட்டு கடைசியில நம்மளை ஒதுக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு அவர் தாவேக்காவில் போய் சேர்ந்திருக்கிறார். ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய அரசியல்வாதிங்க, உண்மையா ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய பழுத்த அரசியல்வாதி, அவர் ஜாம்பவான்கள் கூடலாம் இருந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசியல்ல இன்னைக்கு முதலமைச்சரா இருந்த அம்மையார் ஜெயலலிதாவா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், இவங்க கூடலாம் அரசியல் கற்று வந்த அவர். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்ததே செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். நான் தான் அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு பல இதில் சொல்லியிருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அவர் போய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச ஒரு நடிகர் அப்படின்னு நான் ஒன்றும் இங்கே கேவலப்படுத்தலை, நடிகர்னா ஒன்றும் சீப்பா அப்படின்லாம் உடனே கேட்க ஆரம்பிச்சிடாதீங்க. அப்புறம் இன்னும் சொல்றீங்க, எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவர் கூட நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க, உடனே அவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நப்பாசையில தான் நடிகர் விஜய் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். எப்படி எடுத்த உடனே கட்சி ஆரம்பிக்கணும், உடனே சிஎம் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. மக்களா நிக்கல, மக்களுடைய பிரச்சனையில அவர் எந்த பங்கும் எடுத்துக்கல, மக்களுக்கு பிரச்சனை வந்தா கூட தான் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு நலம் விசாரிக்கிற இவரு கட்சி ஆரம்பிச்சு உடனே இவர் சிஎம் ஆயிடுவாரா, மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இவர் ஒரு நப்பாசையில் இருக்கிறார். ஸோ அதுக்கு பல விஷயங்களை அவர் பேசிட்டு இருந்தார். ஒவ்வொரு மேடையில் பேசுகிறப்பையும் நாங்கள் ஊழல் இல்லாத இந்த தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, தான் வாங்கின சொகுசுக்காருக்கு வரி கட்டாத அவருடைய பிரச்சனையே கோர்ட்டுக்கு வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்.
இவர் ஊழலை எதிர்க்கிறாராம். அப்புறம் ஆதவர்ஜுனாவை பற்றி தெரியும், புசி ஆனந்தை பற்றி எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். ஸோ அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே தன்னுடைய தங்கைகள், அவங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நான் தாய்மாமன் அப்படின்னு சொல்கிறாருல்ல. இந்த படம் ஒன்று இவர் ரிலீஸ் ஆக போகுது இல்லை, ஜனநாயகம் படம். அந்த படத்துக்கு தன்னுடைய தம்பி தங்கைகள் அவர் வந்து ஒரு தாய்மாமனாக இருந்து அங்கே வர தேட்டரில் வர எல்லாருக்கும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் இலவசமாக டிக்கெட் கொடுக்குறேன் அப்படின்னு அறிவிக்கிறாரா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இவர் தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இவருடைய உடன்பிறப்புகள், இவருடைய சொந்தங்கள் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லிட்டு இருக்காருல்ல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. வெறுமனே அதாவது வீடியோ மட்டும்தான் இவர் பேசி வெளியிடுவார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட அவர் சந்திக்க மாட்டார். ஏன்னா பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல தைரியம் இல்லாத, திராணி இல்லாத நடிகர் விஜய் வெறுமனே வீடியோ மட்டும் பேசி பேசி வெளியிடுவார். அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருவாராம், உடனே மக்கள் எல்லாரும் இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இதெல்லாம் தாண்டி என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, 2026 மக்கள் இதுக்கு சரியான பாடத்தை கொடுத்துடணும். கண்டிப்பாக விழிப்போடு இருக்கணும் மக்களே. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இது எல்லாமே பிஜேபியினோட செட்டப். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த மோடி அரசு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒன்றிய அரசு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒன்றிய அரசினுடைய அத்தனையும் அவங்க சொல்லி கொடுக்குற அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நடிகர் விஜயா இருக்கட்டும், இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கூட்டணியே இன்னைக்கு வந்து பிஜேபியினுடைய இந்த செட்டப் அப்படிங்கிறது கூடிய விரைவில் மக்களாகிய நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கான காலம் சீக்கிரமா வந்துடும். ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன இடையூறுகள் கொடுத்துருக்குறாங்க, நிதி தரத்துக்கு மறுத்திருக்கிறாங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்காத நடிகர் விஜய் இன்னைக்கு வெறுமனே திமுகவை திட்டுறதுல மட்டுமே தன்னுடைய கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கிறார். எதுக்கு எடுத்தாலும் ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி குத்தங்குறைய சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இலவசத்தை நாங்க ஒழிப்போம், இலவசமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற அவரு அப்புறம் ஏங்க அவருடைய அறிக்கையில சொல்றாரு வீடு இருக்கணும், கார் இருக்கணும், பைக் இருக்கணுமா? எல்லாத்துக்குமே எல்லாருமே சம்பாதிச்சு அவங்க வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் நீங்க எதுக்கு சொல்றீங்க? இது வரைக்கும் மக்கள் கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து நின்று மக்களுக்கு குரல் கொடுத்துருப்பாரா? யோசிச்சு பாருங்க. வெறுமனே சும்மா வீடியோ பதிவு வெளியிட்டுட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல வீட்டுக்கு வர வச்சு பேசின இவரெல்லாம் அடுத்ததா சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கிறார். இதுக்கு எல்லாமே மக்களாகிய நாம சரியான பதிலடி கொடுக்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம பதில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.